அந்த பாஸ்வேர்டு 00 அதுக்கப்புறம் முன்னாடி இந்த பேனல் டேட்டா எடுத்து இதில் ஒரு பேக்கப் போடணும். ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் அதுல என்ன இது இருக்கா அட்ரஸ் இருக்கு இல்லையா அட்ரஸ் இல்ல இங்க என்ன இல்ல பட் என்ன பேக்கப் எடுத்து போடணும். அந்த மெயின் பேனலோட பேக்கப் எடுத்து இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் மிஸ்மேட்ச் கரெக்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இங்க இருந்து ஆபரேஷன் பேனல் அப்ளிகேஷன் கூட செலக்ட் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் இங்க ப்ரௌஸ் போட்டுட்டு இந்த CPU டு பூட் லோடர் செலக்ட் பண்ணிட்டு அது எங்க இருக்குது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்போர்ட்டிங் ஃபைல் அனுப்பிடலையா அந்த ஃபைல்ல இருக்கும். ஓகே அது ஓபன் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுமா அது பண்ணியாச்சு ஆல்ரெடி பண்ணியாச்சு அதுல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் டவுன்லோட் கொடுத்து அகைன் சர்வீஸ் பேக் ஆக்டிவேட் பண்ணி இங்க ப்ரௌசர்னு SPAK சர்வீஸ் பேக் செலக்ட் பண்ணிட்டு பேனலுக்கு டவுன்லோட் பண்ணணும். இது கொஞ்சம் டியூரபிள் ப்ராசஸ், டைம் எடுக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் நம்ம அந்த எடுத்து வச்ச பேக்கப் இதுக்கு பேனலுக்கு அப்லோட் பண்ணணும். அதுதான் இதுக்காக உள்ள ப்ராசஸ். இது மிஸ்மேட்ச்க்கு இது ப்ராசஸ். மிஸ்மேட்ச் அண்ட் ப்ரோகிராம் கரெக்ட். ஓகே அப்புறம் இது அட்ரஸ் டைப் பண்ணனும். இது இல்ல அட்ரஸ் டைப் பண்ணனும்னா இதுல இது ஃபர்ஸ்ட் அந்த பேக்கப் ன்னு அப்புறமா பண்ணனும். பேக்கப் ன்னு ஜஸ்ட் இது ரன் ஆகுது. அப்புறமா இது ஃபுல் ஆகும்னா 100% ஆகும்னா பேனல் டிஸ்கனெக்ட் ஆகும். அந்த ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட் ஆகி அது எல்லாமே அப்டேட் பண்ணும். அது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். இது எல்லாம் 100 ஆகுதா? இது ஒன்னு மட்டும் 100 ஆகும்.